ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பாஸ்தாவை செய்வது எப்படி என்று நாம் பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது பிளே ஸ்டோரிலும் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். முதலில் 120 கிராம் பாஸ்தாவை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பாஸ்தாவை நன்றாக கொதிக்கும் தண்ணீரில் போட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிறிதளவு உப்பு சேர்த்து இந்த பாஸ்தாவையும் சேர்த்து 15 நிமிடங்கள் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது பாஸ்தாவிற்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். வெங்காயம் 2 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் வத்தல், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்போது பாஸ்தா நன்றாக வேக வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அந்த பாஸ்தாவில் உள்ள தண்ணீரை முழுவதுமாக வடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் தண்ணீர் முழுவதையும் வடித்து எடுத்தால்தான் நமக்கு தேவையான பாஸ்தா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது நாம் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு கடாய் வைத்து அந்த கடாயில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் ஊற்றிய பிறகு அதில் நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிய பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நன்றாக வதக்கிய பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள மசாலாவை இதில் சேர்க்க வேண்டும். நாம் எடுத்து வைத்துள்ள 2 தக்காளியை நன்றாக பேஸ்டாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். இப்போது நமக்கு பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ள வேண்டும். மசாலா நன்றாக பச்சை வாடை போகும் வரை வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக பச்சை வாடை போன பிறகு நாம் வெந்து எடுத்து வைத்துள்ள பாஸ்தாவை இதில் கலந்து நன்றாக கிளறி விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்தால் நமக்கு தேவையான பாஸ்தா ரெடி. குழந்தைகளுக்கு இவ்வாறு பாஸ்தா செய்து கொடுத்தால் மிகவும் பிடிக்கும்.